யாக சடங்குகளில் சில சமயங்களில் ஒரு தேவர் வழிபட்ட போதிலும் பரமபுருஷன் பகவானுடன் வழிபடுகிறார். ஏனெனில் அவர் அனைவரையும் பரமாத்மாவும் காற்றைப் போல் உள்ளப்புறமும் இருப்பவராகவும் இருக்கிறார். எனவே எல்லா நன்மைகளையும் அளிப்பவர் அவரே ஆவார். குழப்பம், தண்டனை, பிறகு பரிசு, கலிபுருஷன் டைட்டில். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தத்துவம் விசேஷம் என்னென்ன, இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்த சண்டை, கலியுகத்துடைய விளைவுகள், எதுக்கு எடுத்தாலும் குழப்பம், இயற்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், பொருளாதார நீதிகள், அரசியலுடைய உள்நோக்கங்கள், இது எல்லாமே நம்ம அனுபவித்துட்ருக்கிறோம். அதை இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் இலக்கையின் ஒரு அவதாரம் பெருமாளுடையது. அது நம்மளுக்கு ஒரு பார்வையாக நம்மளுடைய எதிர்காலத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த இதுங்களெல்லாம் எப்படி நம்ம பெருமாளுடைய துணையில் அதை பார்க்க முடியும் என்றதுக்கு எதிர்க்கூடிய இருக்கிறதுக்காக இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. இதில் பரீட்சித் மகாராஜ் இந்த உலகத்தின் ஒரு அரசனாக உலகத்தை நலன் எப்படி இருக்குன்றத ஒரு பார்க்கும் போது அவர் எதிர்ச்சியாக பார்த்த ஒரு காட்சி. அது நம்ம கேட்டது என்னென்னா, பசுவும் காளையனுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்றத ஒரு தர்மத்தை அறிந்ததில் ஒரு பொதுவான இரக்கம் உள்ள ஒரு மனுஷனாக உள்ளவங்க அதை பார்க்கும் போது தன்னுடைய ஹிருதயமே ஒரு வலியை அவங்க உணர முடியும். ஒரு பசுவுடைய அந்த வலி எப்படி இருக்குன்றத உணர முடியும். அதை பரீட்சித் மகாராஜ் காணும் போது அவருடைய அந்த செயல் என்னன்றது நம்ம கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். எப்படி கலிபுருஷன் தாழ்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அரசனுடைய உடையில் அந்த கருவுகளை காளையும் எப்படி ஒரு காலில் பயத்தோடு நின்றுட்டு இருந்தது காட்சி, அதை பார்த்தது. இது எப்போ 5000 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மிருகங்களுடைய ஒரு தன்னுடைய அந்த ஏற்பட்டுருக்கிற ஒரு வலிமையை நம்ம பார்த்துருக்குறோம். அது இந்த பசு பூமியினுடைய ஒரு இது இப்போது இந்த வேர்ஸ் இந்த இதுக்குடைய ஒரு இது எதுன்னு பார்க்கும்போது, யஸ்மின் அரிர் பகவான் இஜ்யமானா அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன வருதுன்னா, என்ன வந்துட்டுருக்குற இந்த இதுபடி இது அல்டிமேட்லி இதனுடைய எல்லா இதுக்கும்
பெருமாளுடைய ஹரியினுடைய ஒரு உத்தரவு இல்லாமல் நடக்கிற ஒரு எந்த இதுவும் கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஏற்பட்டுருக்கிற இந்த எதிர்காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் வந்து அப்போது ஹரிதான் காரணமா அப்படின்ட்டு பார்க்கும்போது அது எப்படி அவர் அதில் தன்னுடைய இந்த இந்த எப்படி அது இந்த நம்ம ஒரு ஸோ இந்த இதில் வந்து எல்லா யாகங்களுடைய பொருள் வந்து பெருமாளுக்கு தான் போய் சேரும்ன்றது வந்து இதில் விளக்கியிருக்கு. அதுலேயும் ஒரு சில சமயங்களில் நம்மளுக்கு பல்வகையான தேவர்களும் இருக்காங்க. அப்போது அவங்களுடைய நிலை தான் என்ன? அப்போது எல்லாருமே கடவுளுக்கு இணையா, இல்லை அவங்களுடைய ஸோ இந்த பாகவதத்தில் வந்து தேவர்களும் வந்து ஜீவதத்துவா. அப்போது இப்போ நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஜீவங்க தான். இப்போது ஆனால் அவங்களுக்கு ஒரு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த இந்திரன், மழை, சூர்யா, வாயு, இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. அது பிரபுபாத் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம் மூலிமா தெரியணுன்னா எப்படி அவங்களெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு பொறுப்புள்ள ஒரு ஜவாப்தாரி அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வரி டாக்ஸ் கலெக்டர் அவர் வந்து வரியை வாங்கிட்ட அதை வந்து அரசாங்களுடைய ட்ரெஷரிக்கு சப்மிட் கொடுக்கணும். அதை வந்து தன்னுடைய பைக்கு போட்டுக்கிட்டால் அவர் ஒரு திருடனாக இருப்பார். அதே மாதிரி தான் இப்போது இந்த வழிபாடல்களெல்லாம் என்னவே நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அது எதுவுமே வந்து இந்த தேவர்கள், சூர்யா, சந்திரா, அவங்களுக்கு அது சேராது. அது வந்து கிருஷ்ணருக்கு தான் போய் அது கடைசியில் போய் சேரும். ஆனால் நம்ம இந்த சாதாரணமான நம்மளுடைய இதில் நம்மளுக்கு தேவையான இந்த அத்தியாவசிய தேவைகள் இதுங்களை, அப்புறமா நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு என்னென்ன தேவையோ அதுங்களை மட்டும்தான் இவங்களால, இந்த தேவர்களால் நம்மளுக்கு கொடுக்க முடியுமே தவிர, ஆனால் முக்தி என்ற அந்த முக்தி பாத்திரத்தை விஷ்ணுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது அவருடைய விஷ்ணு தத்துவங்கள், இந்த நாராயணா, ராமா, நரசிம்மா, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய முக்தியை வழங்கிறதுக்காக
விஷ்ணு தத்துவங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தேவர்களுடைய வழிபாடலும் இந்த விஷ்ணுருடைய வழிபாடலும் ரெண்டுமே ஒன்று ஆகாது. அது எதுக்குன்னா, விஷ்ணு வந்து பரம் ஈஸ்வரா, ஈவன் இதை பிரம்மா, சிவா அவங்க எல்லாருக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பொறுப்புகளாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு இதுதான். ஆனால் அதை நம்ம இது இந்த இரண்யகசிப்பு கூட வந்து ஒரு சில டைமில் கடும் தவன் இருந்து பிரம்மனை வேண்டி இது பண்ணும்போது அவருக்கு அழிவற்ற ஒரு வரம் கேட்டு பிரம்மனை இது பண்ணப்போ, பிரம்மா வந்து அவருக்கு வந்து இது பண்ணப்போ கூட பிரம்மாவே வந்து தானே வந்து இந்த அழிவு காலம் வரும்போது தானும் அழிவை பார்க்கணும், தன்னுடைய லோகம் கூட அழிவை பார்க்கணும். ஆனால் அப்படி இருக்கும்போது என்னால் உனக்கு இந்த அழிவற்ற வரத்தை கொடுக்க முடியாதுன்றது அவர் இது பண்ணுறார். அதே மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்கள் அவர் அப்புறமா இந்த கிருஷ்ண பக்தர்களுக்கு இந்த வெவ்வேறு தேவர்களுக்கு கிருஷ்ணருடைய சேவையில் தான் அவங்களும் தொடங்கியிருக்காங்கன்றத தெரிஞ்சு அவங்களுக்கும் சேர வேண்டிய மரியாதையை, அவங்களுக்கு வணக்கங்களை அதை தெரிவிக்குவாங்களே தவிர அவங்க அதை உதாசீனம் கூட பண்ணி பார்க்கறதில்ல. ஏன்னா என்னதான் கிருஷ்ணா தான் சுப்ரீம் லார்டாக இருந்தாலும் கூட, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட எல்லா தேவர்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கோ அதை இது பண்ணுவார். அதே மாதிரி இந்த பூமி வந்து இந்த பசுவினுடைய ஒரு ரூபத்தில் இந்த பூமியில் பல்வகையான அரசர்கள் அரக்கனுடைய குணங்களோட இந்த பூமியை ஆழ்ந்துட்டு இருக்கும் போது பூமிக்கு அது ஒரு மிகப்பெரிய பாரமாக தோன்றும் போது அப்போது பூமி தேவி ஒரு பசுவின் ரூபத்தில் போய் பிரம்மாவுடைய முன்னால் கண்ணீரிட்டு முறையிடும் போது பிரம்மா கிருஷ்ணருடைய அந்த பார்க்கலர் க்ஷிரோதாக்ஷாய விஷ்ணு அவரை போய் அவர்கிட்ட வழி கேட்குறதுக்கு போய் நிற்கும் போது அவரும் கூட நேரடியாக போய் அந்த க்ஷிரோதாக்ஷ விஷ்ணுவுடைய லோகத்துக்கு போய் நேரடியாக போய் இது பண்ணலை. அவரும் கூட புருஷ சுத்தக்கும் இந்த ப்ரேயர்ஸ் அந்த இதில் வந்து அவரும் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு கிடைச்ச அந்த ஹிருதயத்தில் அவருக்கு ஒரு அந்த கிடைச்ச அந்த செய்தி எப்படின்னா, கிருஷ்ணா வாசுதேவனுடைய இந்த எதுக்குலத்தில்
வந்து பொறுக்கிறாரு என்ற அந்த மெசேஜ் வந்து பிரம்மாவுக்கு இதாகுது. ஸோ அப்போது கிருஷ்ணர் எல்லா தேவர்களும் அந்த இடத்துல என்னுடைய அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த செயலில் நான் வரும்போது எல்லா தேவர்களும் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக வந்து அவங்களும் அந்த எதுக்குள்ள வம்சத்தில் வந்து பிறவி எடுக்கணும்ன்றதை வந்து கிருஷ்ணா தெரிவிக்கிறார். அப்போது அதை தத் பிரியார்த்தமஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னாவதுன்னா, எல்லாரும் வந்து சுப்ரீம் லார்ட் அவருடைய திருப்திக்காக அவருடைய சந்தோஷத்துக்காகவே நம்ம வந்து இருக்கணும்ன்றத அந்த ஒரு இன்சிடெண்ட்ஸில் நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி பசு எதுக்காக அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு அன்ட்டு நம்ம கொஞ்சம் விசாரித்து இது பண்ணும்போது, இப்போது அதுவும் ஒரு எல்லா விதமான ஒரு உயிரினங்களுக்கு மாதிரி கிடையாது. இப்போ ஒரு பூனையோ நாயோ அது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆத்மா உள்ள ஒரு உயிரினம் மாதிரி கிடையாது. ஆனால் இந்த வேதங்களுடைய பொருள்களிலிருந்து பார்க்கும்போது பசுவினுடைய அந்த மகத்துவம் வந்து ரொம்ப உயர்ந்தது. எதுக்குன்னா அது இந்த புத்தியில் மூளையில் ஒரு ஃபைனர் டிஷ்யூஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அதை ரொம்ப அதனுடைய மகத்துவம் அந்த ஏன்னா இல்லைன்னா அந்த வளர்ச்சி மூளை வளர்ச்சி ஆகலைன்னா இந்த உடல் ஒரு ஜடவஸ்துவாகவே தான் இருக்கும். என்னவா நம்மளால் இந்த அரசியல் பல்வகையான வளர்ச்சிகளை நம்ம இப்போ எதிர்பார்த்துருந்தாலும் கூட, ஆனால் பரன்பொருளினுடைய அந்த பரன் சத்தியத்தினுடைய ஆழமான அந்த ஞானம் அதை வந்து அவங்களால அதை உணர்றதுக்கு ஆவறதில்லை. எதுக்குன்னா இந்த அதுக்கப்புறம் இந்த கிருஷி ரக்ஷா கோரக்ஷா இது வந்து நம்ம இந்த 19th சென்ச்சுரிஸில் ஒரு
விஞ்ஞானி, ஜெர்மன் விஞ்ஞானி ஜஸ்டின் ஓன் என்ற ஒரு அந்த செடியினுடைய ஒரு அஸ்தி, அந்த ஆஷஸை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் இந்த நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறத வந்து அவர் தெரிஞ்சுட்டு அப்போ தான் வந்து இந்த ஒரு அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு விவசாயனுடைய இந்த இதில் ஃபர்டிலைசர்ஸ் உடைய அந்த இது இன்ட்ரடியூஸ் இருக்கு. அது அந்த இதுங்களில் தான் வந்து எதிர்காலத்தில் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஒரு க்ரீன் ரெவல்யூஷன்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுக்குன்னா இந்த பசுனுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து உரையாக உபயோகப்படுத்துறதுக்கான தேவை இல்லாத போனதுனால அதை வந்து பசு பால் கொடுக்குற வரைக்கும் அதனுடைய தேவை, அதுக்கப்புறம் அதனுடைய தேவை இல்லாத இருந்ததுனால அதுங்களை வந்து ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் என்ற இதுங்களுக்கு வந்து அதனுடைய இதை அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட் ஸ்டடீஸ் காட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அந்த பிரெயினில் இருக்கிற பகுதியில் எங்கே அந்த காட் ஸ்பாட் என்ற இது ரிசர்ச் பண்ண மாடர்ன் சயின்டிஸ்ட் இது பண்ணும்போது அதில் புத்தியுடைய ஒரு சில பகுதியில் அது இருக்குது, அதோடைய தேவை இருக்குன்றது அவங்க வந்து ரிசர்ச் மூலிமா தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இதை தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து சாஸ்திரங்களில் முன்கூட்டியே சொல்லியிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் என்ன சத்வகுணத்துடைய அந்த லைஃப் ஸ்டைல் அது வந்து நம்மளுக்கு இந்த கவு ப்ராடக்ட்ஸ், இந்த பசுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுங்களால் அந்த இறைவனுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அனுபவமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் நம்ம பார்க்க ஒரு அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் பார்க்கும்போது இப்போ நம்ம 60s நம்ம எல்லாம் பார்த்து இது பண்ணும்போது பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த படிக்கிற பசங்களெல்லாம் எந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் அவங்க தொந்தரவாக பார்த்தாங்கன்னா விளையாட்டாக சத்தமாக பேசுகிறது, இல்லை பள்ளிக்கூடத்தில் சத்தமாக பேசுகிறது, இல்லை இந்த சிவிங்கம் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்தாங்களே தவிர. ஆனால் இன்றைக்கி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மெட்டல் டிடெக்டர்ஸ் அந்த மாதிரி எதுக்குன்னா படிக்கிற பசங்க கன்ஸ் கொண்டு போகிறாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அந்த விசாரம், அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர் கல்ச்சரிங்
ஹேபிட்ஸு இதெல்லாம் வந்து அவங்க ஒருத்தருக்கு தவறி போனதுனால, அந்த கல்ச்சரிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து தவறி போனதுனால பசங்களுக்கு இன்றைக்கி அவனுடைய எதிர்காலம் இந்த மாதிரி இருக்குது. அதே இதில் கூட பார்த்திங்கன்னா இந்த எதிர்காலத்துடைய பசங்களுக்கு கூட அந்த பக்கம் பால் எப்படி வருதுன்னு பார்த்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு பேக்கெட்ஸ் மூலியமாக வருதோ இல்லை சூப்பர் மாலில் கிடைக்குதோ, இப்படி தான் அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கே தவிர அந்த பசுனுடைய அந்த ரத்தம் எப்படி அது ஒரு தாயினுடைய ஒரு அந்த பாசத்தினால அது உருவான ஒரு அன்பால் அது மாறுபட்ட ஒரு உணவுன்றது அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்குது. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு எதிர்காலம். அதே மாதிரி ஒரு ஈவன் பல்வேறான இந்த லிட்ரேச்சர்ஸ் வேறு இந்த ஒரு பீஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு மீட்டிங்கில் வெவ்வேறு இந்த கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஒரு ஜனங்களெல்லாம் கேதரிங் பண்ணி அந்த டிஸ்கஷன்ஸில் இது பண்ணும் போது இந்த குரானுடைய ஒரு பகுதியில் கூட பசுனுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா அல்பக்ரா என்ற இதில் ஒரு பெரிய ஒரு சாப்டர் அதில் என்ன அவருக்கு பன்சில் இஸ்ரல் என்றவருடைய ஒருவருடைய கொலை ஏற்பட்டப்போ அந்த கொலைக்கு காரணமான சூழ்நிலை என்னன்ட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு ப்ராஃபிட் முகமதுடைய உதவி கேட்டப்போ மோசா என்றவருக்கு ப்ராஃபிட் முகமது அல்லா அவர் வந்து அவருக்கு ஒரு சில விதிமுறைகளை சொல்கிறாரு. ஒரு பசுவனுடைய வதத்தை செஞ்சு முடிக்கும் போது இந்த வழி இது நடந்த இந்த காரணம் என்னன்னு தெரிய வருது. அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பசுவை வதை பண்ண சொல்லலாம். அதுலேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வண்ணம் அதுவும் அது வந்து பூமியை உழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பசுவை வதம் கொடுத்தா அதுக்கு நடந்த ஒரு அந்த நிகழ்ச்சி எப்படின்றத தெரியும்ன்றது அது குரானில் தெரியப்படுறதுக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு லெட்டரில் பிரபுபாத் வந்துட்டு இந்த நம்ம வந்து வெறும் இந்த பசுனுடைய வதங்களை மட்டும் கொல்றதை மட்டும் நம்ம வந்து ஒரு பிரச்சாரமாக இது பண்ணிட்டு இல்லை. நம்மளுடைய முன்னோக்கம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா
கிருஷ்ணருடைய உணர்வை நம்ம எப்படி இது பண்ணிக்கிறதுன்றதுக்கு ஒரு பிரச்சாரம் அதுதான். அந்த இதில் பொதுவாக ஜனங்களுக்கு வெறும் வந்து மாம்சத்தை இறைச்சியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொன்னால் அதால் அவங்களால அதை கேட்க முடியாது, அதை நாக்கை கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நாக்கினுடைய அந்த சொற்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கிருஷ்ணருடைய பிரசாதம் நைவேத்தியத்தில் ஒரு பரிசுத்தத்தை உணர்ந்த அந்த உணவை சாப்பிடும் போதும் அந்த நாமத்துடைய ஸ்மரணை பண்ணும் போது அவருக்கு அந்த ஹிருதயத்துடைய ஒரு மாறு ஒரு சேஞ்ச் கூட அவங்களால அதை பார்க்கவும் முடியும். ஸோ அதே போல் இந்த பரீட்சித் மகாராஜ் எப்படி கலிபுருஷனுடைய அந்த ஒரு செயலுக்காக பசுனுடைய துன்பத்துக்கு ஆளானதுனால பரீட்சித் மகாராஜ் தன்னுடைய வாளால் அவரை தண்டிக்கிறதுக்கு முன்னேறினார். அந்த செயல் போல் நம்மளும் வந்து இப்போது கலிபுருஷனுடைய அந்த இது வந்து பொதுவான ஜனங்களுடைய ஒரு கல்மஷம் எப்படி ஹிருதயத்தில் சேர்ந்துருக்கோ அதை நீண்டுறதுக்கு அவங்கள வந்து நம்ம இந்த ஞானத்துடைய ஒரு இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய உதவியினாலையும் பகவத்கீதனுடைய உதவிகளால் அவங்களுக்கு அந்த ஞானத்தை வழங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகுது. அதனால் பிரபுபாதருடைய ஒரு நேரடியான ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு தீர்வு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த விநியோகங்கள், புஸ்தக விநியோகங்கள், ஈவன் பகவத்கீதாவில் யயிதாம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷு அபிதாஷதே நச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரியகிருத்தமஹா. இப்போது கிருஷ்ணருடைய ஒரு செய்தியை யார் இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போய் அடையிறதுக்கு ஒரு கேரண்டட் ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இந்த இதில் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த புஸ்தக டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் விநியோகங்களில் அதுக்கப்புறம் செய்கிறதுனால பொதுவான ஜனங்க அதுக்கான ஒரு வாய்ப்புக்கு நம்ம ஒரு இந்த செயலில் நம்ம ஈடுபடுறதுனால கிருஷ்ணருடைய அந்த ஒரு கிருப்பைக்கு நம்ம பாத்திரராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்மளுக்கு.
இந்த இந்த சாப்டரில் 3வது அத்தியாயத்துடைய அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் செக் பண்ணலாம். 3rd verse. 3rd chapter. பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்கும் கூடியது என்றாலும் அது இப்பொழுதே இருக்கத்தக்க நிலையிலும் கன்றற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூத்திரனால் அடிக்கப்பட்டன. துன்பத்திற்கு ஆளாகி இழைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. இன்னொரு வாட்டி அதை கொஞ்சம் தெளிவா. பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்கக்கூடியது என்றாலும் அது இப்பொழுது இறக்கத்தக்க நிலையிலும் கன்றற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூத்திரனால் அடிக்கப்பட்டன. துன்பத்திற்கு ஆளாகி இழைத்து காணப்பட்டு அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. பர்ஃபெக்ட்.
श्रीमद् भागवतम की जय। सद्गुरु श्रील प्रभुपाद की जय।